அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழன். இன்றைய வகுப்புல நான் உங்களுக்கு நடத்த போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குப்தர்கள். சரியா? குப்தர்கள் குப்தர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிபி 3ஆம் நூற்றாண்டுல வட இந்தியாவில குஷானர்களும் தென்னிந்தியாவில சாதவாகனர்களும் வலிமையை குன்றிய பிறகு இந்த கிபி 3ஆம் நூற்றாண்டுல வட இந்தியாவில தோன்றிய மிக பெரிய ஒரு பேரரசு தான் எதுனா குப்த பேரரசு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? சோ இந்த குப்த பேரரசை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 250 இருந்து 300 ஆண்டுகள். சரியா? 250 இருந்து 300 ஆண்டுகள் வட இந்தியாவில ஆட்சி செஞ்சதா தெரிய வருது. ஓகேங்களா? ஓகே. இந்த குப்தர்கள் அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்கள பத்தின சான்றுகளை தெரிஞ்சுக்கணும். சரி, ஓகேவா? இந்த குப்தர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, குப்தர்களுடைய காலம் பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஏன் பொற்காலம் அப்படின்னு பார்த்தோம்னா, குப்தருடைய ஆட்சி காலத்துல அனைத்து துறைகளிலுமே ஒரு நிலையான வளர்ச்சி இருந்திருக்கும். சரி, ஓகேவா? அனைத்து துறைகளிலுமே நிலையான வளர்ச்சியை யாரு கண்டிருப்பாங்கன்னா, குப்தர்கள் கண்டிருப்பாங்க. சரி, ஓகேவா? சோ அதனாலதான் குப்தருடைய காலத்தை என்ன காலம் சொல்லுவாங்கன்னா, பொற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி, ஓகேவா? ஓகே. சோ அதுக்கு அடுத்தது குப்தர்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருந்தேன். அவங்களோட பத்திய சான்றுகள் எது மூலயமா அவங்கள பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஓகே. சோ அப்போ சான்றுகள் குப்தர்கள் பற்றி அறிய உதவும் சான்றுகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அறிய உதவும் சான்றுகள். ஓகேவா? சோ இந்த குப்தர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, மனுஸ்மிருதிலையும் சரி விஷ்ணு புராணத்திலையும் சரி. சரியா? மனுஸ்மிருதிலையும் சரி, மனுஸ்மிருதி அப்புறம் விஷ்ணு புராணம், இது ரெண்டுத்திலுமே இந்த குப்தர்களை என்னன்னு சொல்றாங்கன்னா, வைசியர்கள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஓகேவா? என்னன்னு குறிப்பிடுறாங்க? வைசியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. ஓகேவா? இந்த குப்தர்கள் யாருகிட்ட பணியாற்றுலாம் அப்படின்னு நம்பப்படுதுன்னா, குஷானர்கள் கிட்ட ஒரு குறுநில மன்னர்கள் சிற்றரசர்களா பணியாற்றிருக்கலாம். ஓகேவா? யாருகிட்ட? குஷானர்கள் கிட்ட ஒரு சிற்றரசர்களா யாரு பணியாற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்த குப்தர்கள் பணியாற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஒரு வலிமை குன்றிய பிறகு சில அரசுகள் வலிமை குன்றிய பிறகு தங்களுடைய ஆட்சியை நிறுவறாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஆனா இந்த குப்தர்கள் தங்களுடைய ஆட்சியை எப்படி நிறுவனாங்க அப்படின்றத பத்தி எந்தவித சான்றுமே என்னன்னா கிடைக்கல. ஓகேவா? ஓகே. சோ அதுக்கு அடுத்தது குப்தர்கள் பத்தி அறிய உதவும் சான்றுகள்ல முதல் சான்றா, சரி ஓகேவா, முதல் சான்றா நம்ம எதை பார்க்கணும்னா, விசாக தத்தர் எழுதிய முத்ரா ராட்சசம். சரியா? விசாக தத்தர். இந்த விசாக தத்தர் எழுதிய நூல்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான சான்றுகளா எதுக்கு இருக்குன்னா, குப்தர்கள் பற்றி அறிய உதவுறதுக்கு நமக்கு இருக்கு. ஓகேவா? சோ என்ன அப்படின்னு பார்த்தா, முத்ரா ராட்சசம். முத்ரா ராட்சசம். இரண்டாவது தேவி சந்திரகுப்தம். இந்த விசாக தத்தருடைய முத்ரா ராட்சசம் தேவி சந்திரகுப்தம் நூல் மூலமா குப்தர்களுடைய எழுச்சியை பத்தி அறிய முடியுது. ஓகேவா? குப்தர்களுடைய எழுச்சி. சரியா? எழுச்சியை பத்தி அறிய முடிகிறது. ஓகேவா? அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா காளிதாசர். காளிதாசருடைய இலக்கிய படைப்புகள். ஓகேவா? காளிதாசர் என்ன சொல்லுவாங்க? இந்தியாவின் ஷேக்ஸ்பியர். சரியா? இந்தியாவின் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஓகேவா? ஷேக்ஸ்பியர். ஆங்கில நாடக ஆசிரியரான ஷேக்ஸ்பியர் கூட யாரை கம்பேர் பண்ணி சொல்றாங்கன்னா, நம்ம காளிதாசரை கம்பேர் பண்ணி சொல்றாங்க. ஓகேவா? ஓகே. சோ இவர் எழுதிய நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, சாகுந்தலம், மேகதூதம், ரகுவம்சம், ரிது சம்ஹாரம், மாளவிகா அக்னிமித்ரம், குமார சம்பவம். சோ இந்த நூல்கள் மூலமா நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்கலாம்னா, குப்தருடைய அரசியல் மற்றும் சமூக நிலையை பத்தி நம்ம எந்த நூல்ல இருந்து தெரிஞ்சுக்கலாம்னா,
காளிதாசருடைய படைப்புகள் மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? எது மூலமா தெரிஞ்சுக்கலாம்? குப்தருடைய சமூகம், அரசியல். ஓகேவா? அது மட்டும் இல்லாம மதம். சரியா? குப்தர் கால சமூகம், அரசியல், மதம் பற்றி காளிதாசருடைய படைப்புகள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா சூத்திரகர் எழுதிய மிருச்ச கடிகம். சூத்திரகர் எழுதிய நூல் என்னன்னா மிருச்ச கடிகம். மிருச்ச கடிகம். இந்த மிருச்ச கடிகம் மூலமா குப்தர் கால நிலையற்ற அரசியல், சரியா, நிலையற்ற அரசியல் பற்றி அறிய முடிகிறது. ஓகேவா? நிலையற்ற அரசியல் பற்றி எந்த நூல் மூலமா அறிய முடியுதுன்னா சூத்திரகர் எழுதிய மிருச்ச கடிகம் மூலமா அறிய முடிகிறது. ஓகேவா? அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா காமாந்தகர் எழுதிய நீதிசாரம். காமாந்தகர்ன்றவரு என்ன நூல் எழுதியிருக்காருன்னா நீதி சாரம். சரியா? என்ன சாரம்? நீதி சாரம். அப்படி இல்லைன்னா தர்ம சாஸ்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. தர்ம சாஸ்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இந்த நூல் குப்தர் கால கருவூலம் பற்றி குறிப்பிடுகிறது. ஓகேவா? குப்தர் கால கருவூலம் பற்றி எந்த நூல் குறிப்பிடுதுன்னா காமாந்தகர் எழுதிய நீதி சாரம் குறிப்பிடுகிறது. அடுத்து கல்வெட்டு சான்றுகள். சரியா? கல்வெட்டு சான்று. சரியா? சோ ஃபர்ஸ்ட் மெஹ்ருலி இரும்புத்தூண் கல்வெட்டு. சரியா? மெஹ்ருலி இரும்புத்தூண் கல்வெட்டு. சரியா? இந்த கல்வெட்டு யாருடைய ஆட்சியை பற்றி குறிப்பிடுகிறதுனா முதலாம் சந்திரகுப்தருடைய ஆட்சியை பற்றி குறிப்பிடுகிறது. ஓகேவா? யாருடைய ஆட்சி? முதலாம் சந்திரகுப்தருடைய ஆட்சியை பற்றி குறிப்பிடும் ஒரு கல்வெட்டு தான் என்ன கல்வெட்டுனா மெஹ்ருலி இரும்புத்தூண் கல்வெட்டு. இந்த கல்வெட்டு எங்க அமைஞ்சிருக்குன்னா டெல்லியில. சரி, ஓகேவா? எங்க அமைஞ்சிருக்கு? டெல்லியில. ஓகேவா? ரெண்டாவது அலகாபாத் கல்வெட்டு. சரியா? பிரயாக்ராஜ். சரியா? தற்போது பிரயாக்ராஜ் என்று அழைக்கப்படுகிறது. இந்த அலகாபாத் கல்வெட்டு யாருடைய ஆட்சியை பத்தி சொல்லுதுன்னா சமுத்திரகுப்தருடைய ஆட்சியை பத்தி சொல்லுது. ஓகேவா? சமுத்திரகுப்தருடைய ஆட்சியை பத்தி சொல்ற கல்வெட்டு தான் என்ன கல்வெட்டுனா அலகாபாத் கல்வெட்டு. ஓகேவா? அது மட்டும் இல்லாம ஈரான் கல்வெட்டு, நாலந்தா கல்வெட்டு, அது மட்டும் இல்லாம கயா கல்வெட்டு. சோ இதுவுமே யாருடைய ஆட்சியை பத்தி சொல்லுதுன்னா சமுத்திரகுப்தருடைய ஆட்சியை பத்தி குறிப்பிடுகிறது. ஓகேவா? சமுத்திரகுப்தருடைய ஆட்சியை பத்தி அலகாபாத், ஈரான், நாலந்தா, கயா கல்வெட்டுகள் குறிப்பிடுகிறது. ஓகேவா? அதுக்கு அடுத்தது மூன்றாவது பாத்தீங்கன்னா சாஞ்சி, மதுரா, உதயகிரி. சரியா? சாஞ்சி, மதுரா, உதயகிரி கல்வெட்டுகள் யாருடைய ஆட்சியை பத்தி குறிப்பிடுகிறதுனா இரண்டாம் சந்திரகுப்தருடைய ஆட்சியை பத்தி சொல்லுது. ஓகேவா? இரண்டாம் சந்திரகுப்தருடைய ஆட்சியை பத்தி குறிப்பிடும் கல்வெட்டு தான் என்ன கல்வெட்டுனா இந்த சாஞ்சி, மதுரா, உதயகிரி கல்வெட்டுகள். ஓகேவா? நான்காவது பிதாரி ஜுனாகத். சோ இந்த கல்வெட்டுகள் யாரை பத்தி குறிப்பிடுதுன்னா ஸ்கந்தகுப்தரை பத்தி குறிப்பிடுகிறது. ஓகேவா? யாரை பத்தி குறிப்பிடுது? ஸ்கந்தகுப்தரை பத்தி குறிப்பிடுகிறது. ஓகேவா? சோ இதுதான் என்னன்னா குப்தர்கள் பற்றி அறிய உதவும் கல்வெட்டு சான்றுகள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது செப்பேடுகள். எந்தெந்த செப்பேடுகள் மூலமா குப்தருடைய ஆட்சியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் மதுபான், இரண்டாவது சோனாபட், மூணாவது பஹர்பூர் செப்பேடு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நாலாவது தாமோதர்பூர் செப்பேடு. சோ இந்த செப்பேடுகள்ல இருந்தும் யாரை பத்தி அறிய முடிகிறதுனா குப்தருடைய ஆட்சியை பத்தி அறிய முடிகிறது. ஓகேவா? அதுக்கு அடுத்தது வெளிநாட்டு பயனுடைய குறிப்புகள். சரியா? வெளிநாட்டு பயணி யாரு குப்தருடைய ஆட்சி காலத்துல வெளிநாட்டு பயணிகள் வருகை தந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்
இரண்டாவது யுவான்சுவாங், மூணாவது பாகியான். சரியா? இந்த சீன துறவிகளுடைய குறிப்புகள்ல இருந்தும் யாரை பற்றி அறிய முடிகிறதுனா குப்தருடைய ஆட்சி முறையை பற்றி அறிய முடிகிறது. ஓகேவா? இவங்க எல்லாமே எந்த நாட்டை சார்ந்தவங்க அப்படின்னு பார்த்தோம்னா சீன துறவிங்க. சரி, ஓகேவா? சீன துறவிகள். இந்த வெளிநாட்டு பயணிகளுடைய குறிப்புகள் மூலயமாவும் நம்ம எதை பத்தி அறிஞ்சுக்கலாம்னா குப்தருடைய ஆட்சி முறையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அது மட்டும் இல்லாம நாணய சான்றுகளும் இருக்கு. சரியா? நாணய சான்றுகள் இருக்கு. நாணயம். சரியா? என்னென்ன நாணயங்கள் வெளியிட்டாங்க குப்தருடைய ஆட்சி காலத்துல அப்படின்னு பார்த்தோம்னா தங்க நாணயங்கள் வெளியிடப்பட்டது. சரியா? தங்க நாணயம், வெள்ளி நாணயங்கள்லாம் யாருடைய ஆட்சி காலத்துல வெளியிடப்பட்டிருக்குன்னா குப்தருடைய ஆட்சி காலத்துல வெளியிடப்பட்டிருக்கும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது ஓவிய சான்றுகள். ஓவியம், ஓவிய சான்று அப்படின்னு பார்த்தோம்னா அஜந்தா மற்றும் எல்லோரா குகைகள்ல யார் கால ஓவியங்களும் காணப்படுதுன்னா குப்தர கால ஓவியங்களும் காணப்படுது. ஓகேவா? அஜந்தா, எல்லோராவுல. சரியா? அது மட்டும் இல்லாம குவாலியர் பர்க், குவாலியர் பர்க் ஓவியங்களும் யாருடைய ஆட்சி காலத்தை சார்ந்தவையா இருக்குதுன்னா குப்தருடைய. அடுத்ததா குப்தருடைய ஆட்சியாளர்கள் பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? எந்தெந்த ஆட்சியாளர்கள் ஆட்சி செஞ்சாங்க, ஓகேவா, அவங்களுடைய ஆட்சி காலத்துல என்னென்ன நிகழ்வுகள் நடைபெற்றதுன்றதை பத்தி எல்லாம் பார்க்க போறோம். ஓகேவா? சோ அதுக்கு முன்னாடி இந்தியாவில மௌரியர்களுக்கு பிறகு கிமுல ஆட்சி செய்த மௌரியர்களுக்கு பிறகு வட இந்தியாவில ஒரு பெரிய பேரரசா யாரு இருந்தாங்கன்னா இந்த குப்தர்கள் ஆட்சி செஞ்சாங்க. ஓகேவா? அதன்படி இந்த குப்த அரசை தோற்றுவித்தவர், சரியா, குப்த அரசை தோற்றுவித்தவர் யாருன்னா ஸ்ரீகுப்தர். சரியா? குப்த அரசை தோற்றுவித்தவர் யாரு? ஸ்ரீகுப்தர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இந்த ஸ்ரீகுப்தர் பத்தி பார்க்கணும்னா 240 இருந்து 280 வரைக்கும், சரியா, கிபி 240 இருந்து 280 வரைக்கும் ஆட்சி செஞ்சவர் தான் யாருன்னா ஸ்ரீகுப்தர். ஓகேவா? இந்த ஸ்ரீகுப்தரை பத்தி பார்க்க போனா இவரை கல்வெட்டுகள்ல என்னென்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா கல்வெட்டுகள்ல என்னென்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா மகாராஜா அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேவா? என்னது? மகாராஜா அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஓகேவா? சோ அது மட்டும் இல்லாம அலகாபாத் கல்வெட்டுல, சரியா, எந்த கல்வெட்டுல? அது அலகாபாத் கல்வெட்டுல தான். அலகாபாத் கல்வெட்டுல தான் இவர் என்னன்னு குறிப்பிடுறாங்க? மகாராஜா அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஓகேவா? அதே பிரபாவதி குப்தா, பிரபாவதி குப்தா, இந்த பிரபாவதி குப்தா யாருன்னா இரண்டாம் சந்திரகுப்தருடைய மகள். ஓகேவா? இரண்டாம் சந்திரகுப்தருடைய மகள். ஓகேவா? சோ இவங்களுடைய பூனா கல்வெட்டுல, எந்த கல்வெட்டு? பூனா கல்வெட்டுல இந்த ஸ்ரீகுப்தரை என்னென்ன குறிப்பிடுறாங்கன்னா அதிராஜா அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஓகேவா? பிரபாவதி குப்தாவுடைய பூனா கல்வெட்டுல ஸ்ரீகுப்தரை என்னென்ன குறிப்பிடுறாங்க? அதிராஜா அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. ஓகேவா? ஓகே. அதுக்கு அடுத்தது பார்த்தனா இந்த ஸ்ரீகுப்தர் தான் என்ன பண்றாருன்னா தன் உருவம் குறித்த நாணயம் வெளியிடுறார். ஓகேவா? முத குப்த அரசை தோற்றுவித்தார் அவர் தான். அவர் தோற்றுவித்தது மட்டும் இல்லாம தன்னுடைய உருவம் குறித்த நாணயங்கள் வெளியிடுறார். ஓகேவா? அதன்படி பார்க்கும்போது தன் உருவம் பொறித்து நாணயம் வெளியிட்ட முதல் குப்த அரசர். சரியா? நாணயம் வெளியிட்ட முதல் குப்த அரசர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஸ்ரீகுப்தர் தான். ஓகேவா? ஓகே. சோ இந்த ஸ்ரீகுப்தரை யஜிங் என்ற சீன பயணி என்னன்னு வர்ணிக்கிறார்னா சேலி கிடோ. சரியா? சேலி கிடோ அப்படின்னு சொல்லிட்டு வர்ணிக்கிறார். சேலி கிடோ அப்படின்னா யாருடைய பேர்னா ஸ்ரீகுப்தருடைய பேர். எந்த மொழியிலனா சீன மொழியில. சரியா? சீன மொழியில சேலி கிடோன்றது யார குறிக்குது? ஸ்ரீகுப்தரை குறிப்பிடுறதா சொல்றாங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது பார்த்தனா இந்த ஸ்ரீகுப்தர் பார்த்தனா மருகக் சிவானா என்ற ஒரு கோவில கட்டனார். ஓகேவா? மருகக் சிவானா என்ற ஒரு ஆலயத்தை யாரு கட்டணதா குறிப்பிடுறாங்கன்னா இந்த ஸ்ரீகுப்தர் கட்டியதாக குறிப்பிடுறாங்க. ஓகேவா? பாருங்க, ஸ்ரீகுப்தர் 240 இருந்து 280 வரைக்கும் ஆச்சுங்க. இவரை பத்தி முக்கியமானது என்ன? குப்த அரசை தோற்றுவித்தார்.
சரியா. குப்த அரசை தோற்றுவித்தது மட்டும் இல்லாம தன்னுடைய உருவம் பொறித்த நாணயங்களை வெளியிடுறாரு. ஓகேவா. இவரை பத்தி அலகாபாத் கல்வெட்டுல மகாராஜன் குறிப்பிட்டிருக்காங்க. பிரபாவதி குப்தா பூனா கல்வெட்டுல என்னன்னு குறிப்பிட்டிருக்காங்கன்னா அதிராஜா அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேவா. ஓகே. இவரு சீன மொழியில இவருடைய பேரை எஜிங் என்றவர் என்னன்னு குறிப்பிடுறாருன்னா சேலிகிடோ அப்படின்னு குறிப்பிடுறாரு. இவரு கட்டிய ஆலயம் என்ன? மருக சிவானா என்ற ஒரு ஆலயத்தை இவர் கட்டந்தாவும் குறிப்பிடுறாங்க. ஓகேவா. அடுத்தது இவருக்கு பிறகு யாரு ஆட்சிக்கு வராங்கன்னா இவருடைய மகன் கடோத் கஜன் என்றவன் ஆட்சிக்கு வரான். ஓகேவா. யாரு? கடோத் கஜன். கடோத் கஜன் இவருடைய ஆட்சியை பாத்தீங்கன்னா 280 இருந்து 319 வரைக்கும் ஆட்சியர். ஓகேவா. 219 இருந்து 280 319 வரைக்கும் ஆட்சி செஞ்சவர் தான் யாருன்னா கடோத் கஜன். ஓகேவா. இவருடைய ஆட்சி காலத்திலையும் அதிகமா என்ன வெளியிட்டாங்கன்னா தங்க நாணயங்கள் வெளியிடப்பட்டதா சொல்றாங்க. சரியா. என்ன நாணயங்கள்? தங்க நாணயங்கள் வெளியிடப்பட்டதா சொல்றாங்க. சோ இவரையுமே அலகாபாத் கல்வெட்டுல, அதாவது ஸ்ரீகுப்தரையும் சரி கடோத் கஜனையும் சரி அலகாபாத் கல்வெட்டுல என்னன்னு குறிப்பிட்டிருக்காங்கன்னா மகாராஜா அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஓகேவா. என்ன ராஜா? மகாராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீகுப்தரையும் கடோத் கஜனையும் குறிப்பிடுறாங்க. ஓகேவா. அடுத்ததா இந்த கடோத் கஜனுக்கு பிறகு அரியணை ஏறியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா முதலாம் சந்திரகுப்தர். முதலாம் சந்திரகுப்தர். சரியா. முதலாம் சந்திரகுப்தர். இந்த முதலாம் சந்திரகுப்தரை பத்தி பார்க்க போனீங்கன்னா இவருடைய ஆட்சி காலம் 319 இருந்து 335 வரைக்கும். சரியா. 319 இருந்து 335 வரைக்கும் யாருடைய ஆட்சி காலமா இருக்குதுன்னா முதலாம் சந்திரகுப்தருடைய ஆட்சி காலமா இருந்துச்சு. ஓகேவா. முதலாம் சந்திரகுப்தர் அப்படின்னு பார்த்தோன்னா இவரை கல்வெட்டுகள்ல என்னன்னு குறிப்பிடுறாங்கன்னா மகாராஜா அதிராஜா. சரியா. மகாராஜா அதிராஜா. ஓகேவா. அப்படின்னா அரசர்களுக்கெல்லாம் அரசன். ஓகேவா. அரசர்களுக்கெல்லாம் அரசன் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டாங்கன்னா முதலாம் சந்திரகுப்தர். ஓகேவா. சோ இவர் தான் குப்த அரசுடைய உண்மையான நிறுவனர். ஓகேவா. அதாவது குப்த அரசை ஒரு பேரரசா மாற்றிய பெருமை யாரைத்தான் சாருன்னா இந்த முதலாம் சந்திரகுப்தர் தான் சாரும். ஓகேவா. சோ இவருடைய ஆட்சி காலம் தான், அதாவது கிபி 320 பிப்ரவரி 26. சரியா. இந்த நாள் தான் யாருடைய தொடக்க காலம்னா குப்த சகாப்தத்துடைய தொடக்கமா கருதப்படுது. ஓகேவா. குப்த சகாப்தம். சரியா. சகாப்தத்துடைய தொடக்கம் அப்படின்னு பார்த்தோன்னா கிபி 320 பிப்ரவரி 26. சரியா. இந்த நாளுல இருந்துதான் குப்த சகாப்தம் தொடங்குது. ஓகேவா. இது யாருடைய ஆட்சி காலம் அப்படின்னு பார்த்தோன்னா முதலாம் சந்திரகுப்தருடைய ஆட்சி காலம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. ஓகே. சோ இவருடைய ஆட்சி காலத்துல பார்த்தோன்னா இவருடைய ஆட்சி பகுதிகள் எது வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா பீகார், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேஷ். சரியா. இந்த பகுதிகளை உள்ளடக்கிய பகுதிகளை தான் யாரு ஆட்சி செஞ்சாங்கன்னா முதலாம் சந்திரகுப்தர் ஆட்சி செஞ்சாரு. ஓகேவா. ஓகே. சோ அதுக்கு அடுத்தது பார்க்க போனீங்கன்னா இந்த முதலாம் சந்திரகுப்தர் லிச்சாவி இனத்தை சார்ந்த, சரியா, லிச்சாவி இனத்தை சார்ந்த குமாரதேவி என்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்யறார். ஓகேவா. குமாரதேவி என்ற பெண்ணை திருமணம் செய்யறார். ஓகேவா. ஏன் அப்படின்னா இவர் திருமண உறவு மூலமா தன்னுடைய நாட்டை வலுப்படுத்துறாரு. அப்படிதான் என்ன பண்றாருன்னா லிச்சாவி இளவரசி குமாரதேவி என்ற ஒரு பெண்ணை யாரு திருமணம் செய்யறதுன்னா இந்த முதலாம் சந்திரகுப்தர் திருமணம் செய்யறாரு. ஓகேவா. அப்படி திருமணம் செஞ்சு என்ன பண்றாருன்னா பாடலி புத்திரத்தை, சரியா, பாடலி புத்திரம், இந்த பாடலி புத்திரத்தை வரதட்சணையா யாரு பெறாங்கன்னா முதலாம் சந்திரகுப்தர் பெறாரு. ஓகேவா. லிச்சாவி இளவரசி குமாரதேவியை திருமணம் செய்யறாரு. எதுக்காகனா தன்னுடைய நாட்டை வலுப்படுத்தணும்ன்றதுக்காக. அப்படி என்ன பண்றாருன்னா இவங்க கிட்ட இருந்து பாடலிபுத்திரம் என்ற இடத்தை என்ன பண்றாருன்னா வரதட்சணையா பெறுகிறார். ஓகேவா. சோ இந்த பாடலிபுத்திரம் தான் குப்தருடைய தலைநகரமா மாறியது. ஓகேவா. குப்தருடைய தலைநகரம் எது? பாடலி புத்திரம். ஓகேவா. ஓகே. சோ இந்த முதலாம் சந்திரகுப்தர் பார்த்தனா யாருடைய சமகாலத்தவரா கருதப்படுறாருன்னா ரோமன் நாட்டை சார்ந்த கான்ஸ்டான்டின். சரியா. கான்ஸ்டான்டின்
என்பவருடைய சமகாலத்தவர் தான் யாருன்னா இந்த முதலாம் சந்திரகுப்தர். ரோமன் நாட்டை சார்ந்த கான்ஸ்டான்டின் என்பவருடைய சமகாலத்தவரா யாரு கருதப்படுறாருன்னா முதலாம் சந்திரகுப்தர் இருக்காரு. ஓகேவா? இவருடைய ஆட்சியை பத்தி சொல்ற கல்வெட்டு தான் என்ன கல்வெட்டுனா மெஹருலி. சரியா? மெஹருலி இரும்புத்தூண் கல்வெட்டு யாருடைய ஆட்சியை பத்தி சொல்லுது? முதலாம் சந்திரகுப்தருடைய ஆட்சியை பத்தி சொல்லுது. ஓகேவா? இது எங்க இருக்குன்னா டெல்லியில இருக்கு. ஓகேவா? டெல்லியில. இந்த கல்வெட்டை என்னன்னு சொல்லுவாங்கன்னா இன்றளவும் துருப்பிடிக்காத இரும்புத்தூண் கல்வெட்டு. இன்றளவும் துருப்பிடிக்காத இரும்புத்தூண் கல்வெட்டு. துருப்பிடிக்காத இரும்புத்தூண் கல்வெட்டுன்னு சொல்லிட்டு எதை சொல்லுவாங்கன்னா இந்த மெஹருலி இரும்புத்தூண் கல்வெட்டை சொல்லுவா. இந்த முதலாம் சந்திரகுப்தர் பாத்தீங்கன்னா தன்னுடைய நாணயத்துல பாத்தீங்கன்னா லிச்சாவியா என்ற வாசகத்தை பொறிக்கிறார். ஓகேவா? லிச்சாவியா என்ற வாசகத்தை யாரு தன்னுடைய நாணயத்துல பொறிக்கிறதுனா முதலாம் சந்திரகுப்தர் பொறிக்கிறார். ஓகேவா? ஒரு பக்கம் லிச்சாவியா என்ற வாசகம். ஓகேவா? ஒரு பக்கம் லிச்சாவியா என்ற வாசகம், இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா முதலாம் சந்திரகுப்தர் அவருடைய மனைவியான குமாரதேவியுடைய உருவங்கள் பொறிக்கப்பட்டதா சொல்றாங்க. ஓகேவா? சோ இன்னும் சில நாணயங்கள்ல பார்த்தோன்னா ஒரு பக்கம் லிச்சாவியா என்ற வாசகமோ, ஒரு பக்கம் பார்த்தோன்னா மறுபக்கம் பார்த்தோன்னா ஒரு சிங்கத்தின் மீது அமைந்திருக்கும் ஒரு பெண் கடவுளுடைய உருவமோ பொறிக்கப்பட்டதா சொல்றாங்க. ஓகேவா? ஓகே. சோ அப்போ முதலாம் சந்திரகுப்தர் தன்னுடைய நாணயத்துல என்ன வாசகம் பொறிச்சிருந்தாரு அப்படின்னு பார்த்தோன்னா லிச்சாவியான்ற வாசகத்தை பொறிச்சிருந்தாரு. அதுல ஒரு சில நாணயங்கள் பார்த்தோன்னா முதலாம் சந்திரகுப்தருடைய உருவம், அவருடைய மனைவியுடைய உருவம் பொறிச்சிருந்து கீழே பாத்தீங்கன்னா என்ன இருந்துச்சுன்னா லிச்சாவியான்ற வாசகம் இருந்துச்சு. ஓகேவா? இன்னும் சில நாணயங்களை பார்த்தோன்னா ஒரு பெண் கடவுள் சிங்கத்தின் மீது அமர்ந்திருப்பது போல உருவங்களும் பொறிக்கப்பட்டதா சொல்றாங்க. அதனுடைய மறுபக்கம் பார்த்தோன்னா லிச்சாவியான்ற வாசகமும் பொறிக்கப்பட்டதா தெரிய வருது. ஓகேவா? சமுத்திரகுப்தர். சரியா? சமுத்திர குப்தர் அப்படின்னு சொல்லலாம். சரியா? இவருடைய ஆட்சி காலம் பார்த்தோன்னா 335 இருந்து 375 வரைக்கும். சரியா? 335 இருந்து 375 வரைக்கும், கிபி 375 வரைக்குமே யாரு ஆட்சி செஞ்சிருப்பாங்கன்னா சமுத்திரகுப்தர் ஆட்சி செஞ்சிருப்பாரு. ஓகேவா? இந்த சமுத்திரகுப்தர் பத்தி பார்க்க போனீங்கன்னா அவருடைய சிறப்பு பெயர்கள் எது அப்படின்னு பார்த்தோன்னா பராக்கிரமா. சரியா? சமுத்திரகுப்தர் என்ன இருப்பாங்க? பராக்கிரமா, அப்ரதீரதா, கவி ராஜா, அனுகம் பவன், அப்ரதீரதா, விக்ரமங்கா, தர்ம பிரசார பந்து, 100 போர்களின் ஹீரோ, அது மட்டும் இல்லாம இந்திய நெப்போலியன். சரியா? இந்திய நெப்போலியன் அப்படின்னு சொல்லிட்டு யார அழைப்பாங்கன்னா சமுத்திரகுப்தரை அழைப்பாங்க. ஓகேவா? இந்த சமுத்திரகுப்தரை இந்திய நெப்போலியன் அப்படின்னு அழைச்சது யாருன்னா வி.ஏ. ஸ்மித். சரியா? வின்சென்ட் ஆர்தர் ஸ்மித் தான் சமுத்திரகுப்தரை என்னன்னு அழைச்சாருன்னா இந்திய நெப்போலியன் சொல்லிட்டு அழைச்சாரு. ஓகேவா? அதுக்கு அடுத்தது சமுத்திரகுப்தர் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா இந்த குப்தர்கள்ல திறமை வாய்ந்த அரசர், ஒரு சிறந்த அரசரா யார சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த சமுத்திரகுப்தரை சொல்லலாம். ஓகேவா? சமுத்திரகுப்தரை பத்தி பார்க்க போனீங்கன்னா இவரை பத்தி அலகாபாத் கல்வெட்டுல என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா இவருடைய தந்தையான முதலாம் சந்திரகுப்தர் இருக்காருல்ல. சரியா? சமுத்திரகுப்தருடைய தந்தை யாரு? முதலாம் சந்திரகுப்தர். அந்த முதலாம் சந்திரகுப்தர் இந்த சமுத்திரகுப்தரை பூமியை பாதுகாக்க நியமித்தார். சரியா? பூமியை பாதுகாக்க நியமித்தார் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கல்வெட்டுல குறிப்பிட்டிருக்காங்கன்னா இந்த அலகாபாத் கல்வெட்டுல குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேவா? அதாவது தன்னுடைய தந்தை தன்னை பூமியை பாதுகாக்க நியமிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்வெட்டுல குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது ரெண்டாவது ஈரான் கல்வெட்டுல. சரியா? ஈரான் கல்வெட்டுல என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா இந்த சமுத்திரகுப்தருடைய நேர்மையான நடத்தை. சரியா? நேர்மையான நடத்தை மற்றும் வீரம் காரணமாக. சரியா? நேர்மையான நடத்தை மற்றும் வீரம் காரணமா தான் இவர் அரசரா நியமிக்கப்பட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எதுல குறிப்பிட்டிருக்காங்கன்னா ஈரான் கல்வெட்டுல குறிப்பிடப்பட்டதா தெரிய வருது. ஓகேவா? அதுக்கு அடுத்தது மூணாவது மதுரா கல்வெட்டு. சரியா? மதுரா கல்வெட்டுல இவரை பத்தி என்னன்னு குறிப்பிட்டிருக்காங்கன்னா எல்லா மன்னர்களையும் அழிப்பவர். சரியா? எல்லா மன்னர்களையும் அழிப்பவர் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கல்வெட்டுல குறிப்பிட்டிருக்காங்கன்னா மதுரா கல்வெட்டுல சமுத்திரகுப்தரை குறிப்பிடுறாங்க. ஓகேவா? இந்த சமுத்திரகுப்தர் பார்த்தனா என்ன மதத்தை ஃபாலோ பண்ணாரு? ஓகேவா? எந்த மதத்தை தழுவினார்னா
வைணவ மதத்தை ஃபாலோ பண்ணிருப்பாரு. ஓகேவா? எந்த மதத்தை ஃபாலோ பண்ணாரு? வைணவ மதத்தை ஃபாலோ பண்ணாரு. குப்தர்கள்ல அஸ்வமேத யாகம் நடத்தினாருமா. சரியா? அஸ்வமேத யாகம் என்ற குதிரை வேள்வி யாரால நடத்தப்பட்டதுன்னா சமுத்திரகுப்தரால நடத்தப்பட்டது. ஓகேவா? ஓகே. சோ குப்தர்கள் அப்படின்னு பார்த்தனாலே நாணயம். சரியா? நாணயம் பார்த்தனா குப்தருடைய ஆட்சி காலத்துல சமுத்திரகுப்தர் தான் முறையான நாணயங்கள் வெளியிட்டார். ஓகேவா? முறையான நாணயங்கள் வெளியிட்ட குப்த அரசர் யாருன்னு கேட்கலாம். யாருன்னா சமுத்திரகுப்தர் தான். கிட்டத்தட்ட 8 வகையான நாணயங்களை வெளியிடுறாரு. ஓகேவா? எத்தனை வகையான நாணயங்களை வெளியிடுறாரு? 8 வகையான நாணயங்களை வெளியிடுறாரு. ஓகேவா? அதுல பார்த்தனா வீணை வாசிக்கிற மாதிரி, போர் செய்யற மாதிரி உருவங்கள்லாம், அஸ்வமேத யாகம் பண்ற மாதிரி உருவங்கள்லாம் எதுல பொறிச்சிருந்திருப்பாங்கன்னா அவருடைய நாணயங்கள்ல பொறிச்சிருப்பாங்க. ஓகேவா? அப்போ சமுத்திரகுப்தர் 8 வகையான நாணயங்கள்னு பார்த்தோம்னா வெவ்வேறு உருவங்கள் பொறிச்சுதான் என்ன பண்ணிருப்பாருன்னா வெளியிட்டு இருப்பாங்க. ஓகேவா? ஓகே. இந்த சமுத்திரகுப்தர் பார்த்தனா ஹரிசேனர். சரியா? ஹரிசேனர் என்ற சமஸ்கிருத அறிஞரை ஆதரிக்கிறார். ஓகேவா? சமஸ்கிருத அறிஞரை யார் ஆதரிச்சதுன்னா இந்த சமுத்திரகுப்தர் ஆதரிச்சதா சொல்றாங்க. ஓகேவா? இந்த ஹரிசேனர் தான் அலகாபாத் கல்வெட்டு யாரால் பொறிக்கப்பட்டது? அலகாபாத் கல்வெட்டு யாரால் பொறிக்கப்பட்டது? சரியா? பிரயாக்ராஜ் கல்வெட்டு யாரால பொறிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹரிசேனரால தான் பொறிக்கப்பட்டது. ஓகேவா? ஓகே. சோ எந்த மொழியிலனா சமஸ்கிருதத்துல பொறிக்கப்பட்டது. ஓகேவா? சமஸ்கிருதத்துல பொறிக்கப்பட்ட ஒரு கல்வெட்டு தான். என்ன கல்வெட்டுனா அலகாபாத் கல்வெட்டு. எத்தனை வரிகள்னா 33 வரிகள்ல நாகரி வடிவத்துல பொறிக்கப்படுது. ஓகேவா? 33 வரிகள்ல நாகரி வடிவத்துல பொறிக்கப்பட்ட கல்வெட்டு தான் எந்த கல்வெட்டுனா அலகாபாத் கல்வெட்டு. அதை பொறித்தவர் ஹரிசேனர். ஓகேவா? ஓகே. சோ அதுக்கு அடுத்தது பார்த்தனா சமுத்திரகுப்தர் தன்னுடைய ஆட்சி காலத்துல பார்த்தனா வசுபந்து என்ற ஒரு பௌத்த மத துறவியை ஆதரிக்கிறார்ப்பா. வசுபந்து என்ற ஒரு பௌத்த மத துறவிய. சரியா? பௌத்த மத துறவி யாரால ஆதரிக்கப்பட்டாருன்னா இந்த சமுத்திரகுப்தரால ஆதரிக்கப்பட்டாரு. ஓகேவா? சோ அதுக்கு அடுத்தது பார்த்தனா அலகாபாத் கல்வெட்டு சமுத்திரகுப்தரை பத்தி குறிப்பிடுதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? அடுத்ததா கயா கல்வெட்டும் சரி, நாலந்தா கல்வெட்டும் சரி யார பத்தி தான் குறிப்பிடுதுன்னு பார்த்தோம்னா நம்ம சான்றுகளே பார்த்தோம்னா சமுத்திரகுப்தர் பத்தி குறிப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருந்தோம். இந்த கல்வெட்டுகளை பொறிச்சவர் யாருன்னா கோபஸ்வாமி. சரியா? கோபஸ்வாமி என்றவர் தான் எந்த கல்வெட்டுகளை பொறிச்சவர்னா நாலந்தா கல்வெட்டையும் கயா கல்வெட்டையும் பொறிச்சவர் யாருன்னா கோபஸ்வாமி என்றவர் தான். ஓகேவா? ஓகே. சோ இந்த சமுத்திரகுப்தர் பார்த்தா ஒரு சிறந்த அரசன். சரியா? எப்படி அப்படின்னு பார்த்தனா இவர்கிட்ட இலங்கையை சார்ந்த மேகவர்மன். சரியா? மேகவர்மன் என்ன பண்றாருன்னா நான் கயாவுல மடாலயம் கட்ட போறேன். சரியா? கயாவுல மடாலயம் கட்ட போறேன். எனக்கு என்ன பண்ணணும்னா நீங்க அதுக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கிட்ட கேக்குறாங்கன்னா சமுத்திரகுப்தர்கிட்ட கேக்குறாங்க. ஓகேவா? முதல்ல அனுமதி தரப்பட்டதா என்றது தெரியல. ஓகேவா? இருந்தாலும் அந்த மேகவர்மன் கிட்ட இருந்து ஒரு சில பரிசுகள் அனுப்பப்பட்டதாகவும் அதற்கு பின்னாடிதான் அனுமதி வழங்கப்பட்டதாகவும் என்ன தெரிய வருதுன்னா சான்றுகள் மூலமா நம்மளுக்கு தெரிய வருது. ஓகேவா? ஓகே. அப்போ இலங்கை மன்னன் மேகவர்மன் யாருக்கிட்ட அனுமதி கேட்கிறான்னா சமுத்திரகுப்தர் கிட்ட நான் கயாவுல மடாலயம் கட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி கேட்கிறாங்க. சோ அதுக்கு அனுமதி யாரால் அளிக்கப்படுகிறதுனா சமுத்திரகுப்தரால அளிக்கப்படுது. ஓகேவா? சமுத்திரகுப்தரால என்ன பண்ணுதுன்னா இந்த மடாலயம் கட்டத்துக்கு அனுமதி அளிக்கப்படுது. ஓகேவா? இந்த மடாலயத்தை யுவான்சுவாங். சரியா? இந்த மடாலயத்தை யுவான்சுவாங் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மடாலயத்தை யுவான்சுவாங் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா மகாபோதி சங்கராமம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மடாலயத்தை யாரு அழைக்கிறதுனா யுவான்சுவாங் அழைக்கிறாரு. ஓகேவா? பாருங்க, இலங்கை மன்னன் என்ன பண்றாரு, நான் கயாவுல மடாலயம் கட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருகிட்ட அனுமதி கேட்கிறாருன்னா சமுத்திரகுப்தர் கிட்ட அனுமதி கேட்கிறாரு. அதுக்கு அனுமதி யாரால் அளிக்கப்பட்டதுன்னா சமுத்திரகுப்தரால அனுமதி அளிக்கப்பட்டது. அந்த அளவுக்கு சிறந்த அரசன். ஓகேவா? சோ அந்த மடாலயத்தை சீன பயனான யுவான்சுவாங் என்னன்னு வர்ணிக்கிறாருன்னா மகாபோதி சங்கராமம் அப்படின்னு சொல்லிட்டு வர்ணிக்கிறாரு. ஓகேவா? அடுத்ததா
சமுத்திரகுப்தர் பார்த்தோன்னா அஸ்வமேத யாகம் நடத்துறாருன்னு பார்த்தோம். சரியா, அஸ்வமேத யாகம். சரியா, அஸ்வமேத யாகம் நடத்தினாரு. இத பத்தி எதுல குறிப்பிட்டிருக்காங்கன்னா பூனா கல்வெட்டுல. சரியா, பிரபாவதி குப்தா இருக்காங்கல்ல, பிரபாவதி குப்தாவுடைய பூனா கல்வெட்டுல எதை பத்தி குறிப்பிட்டிருக்காங்கன்னா சமுத்திரகுப்தர் அஸ்வமேத யாகம் நடத்தினாரு. அந்த பத்தி எதுல குறிப்பிட்டிருக்காங்கன்னா பூனா கல்வெட்டுல குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேவா, இந்த சமுத்திரகுப்தர கவி ராஜா அப்படின்னு குறிப்பிடுறாங்க. சரியா, கவி ராஜா. ஏன் கவிராஜா அப்படின்னு அழைக்கப்படுறாருன்னா கவிஞர்களில் ராஜா. வீணை வாசிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஓகேவா, கவிஞர்களில் ராஜா. அதனாலதான் அவர் என்ன சொல்றாங்கன்னா கவி ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறார். ஓகேவா, ஓகே. சோ அது மட்டும் இல்லாம இந்த முதலாம் சந்திரகுப்தர் தன்னுடைய ஆட்சி பகுதிகளை எது வரைக்கும் விரிவுபடுத்தினார் அப்படின்னு பார்த்தோன்னா நேபாளம், அசாம், பஞ்சாப், சரியா, ஜார்க்கண்ட், பின்னாடி தமிழ்நாடு வரைக்குமே யாரு படையெடுத்து வந்திருப்பாங்கன்னா சமுத்திரகுப்தர் படையெடுத்து வந்திருப்பார். ஓகே, அடுத்து இரண்டாம் சந்திரகுப்தர். சரியா, இரண்டாம் சந்திரகுப்தர். 375 இருந்து 415 வரைக்கும் தான் இவருடைய ஆட்சி காலம். சரியா, கிபி 375 இருந்து 415 வரைக்கும் தான் யாருடைய ஆட்சி காலமா இருந்துச்சுன்னா இரண்டாம் சந்திரகுப்தருடைய ஆட்சி காலமா சொல்லலாம். ஓகேவா, இந்த இரண்டாம் சந்திரகுப்தர் அப்படின்னு பார்த்தோன்னா இவருடைய சிறப்பு பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சிறப்பு பெயர். சரியா, அப்ரதி ரதா. சரியா, அப்ரதி ரதா யாருடைய பேர்னா இரண்டாம் சந்திரகுப்தருடைய பேர். சரியா, ஒண்ணு. ரெண்டாவது விக்ரமாங்கா. மூணாவது தேவஸ்ரீ. நாலாவது தேவகுப்தன். ஐந்தாவது தேவராஜன். அதுக்கடுத்தது ஆறாவது விக்ரமாதித்தன். ஏழாவது விக்ரமன். எட்டாவது சாகரி. ஒன்பதாவது சிம்ம நரேந்திரன். சரியா, சோ இது எல்லாமே யாருடைய சிறப்பு பெயர்கள்னா இரண்டாம் சந்திரகுப்தருடைய சிறப்பு பெயர்கள். அப்ரதீரதா, விக்ரமங்கா, தேவஸ்ரீ, தேவகுப்தன், தேவராஜன், விக்ரமாதித்தன், விக்ரமன், சாகரி, சிம்ம நரேந்திரன். இதெல்லாம் இரண்டாம் சந்திரகுப்தருடைய சிறப்பு பெயர்களா இருக்கு. ஓகேவா, இந்த இரண்டாம் சந்திரகுப்தர் பார்த்தோன்னா தன்னுடைய தலைநகரத்தை எங்க மாத்துறாரு அப்படின்னு பார்த்தோன்னா பாடலிபுத்திரம். சரியா, பாடலிபுத்திரத்துல இருந்து தன்னுடைய இரண்டாவது தலைநகரமா எதை மாத்துறாரு அப்படின்னு பார்த்தோன்னா உஜ்ஜயினி. சரியா, உஜ்ஜயினி. ஓகேவா, அப்போ இரண்டாம் சந்திரகுப்தருடைய தலைநகரம், இரண்டாவது தலைநகரம் எதுன்னு கேட்டாங்கன்னா உஜ்ஜயினி. முதல் பாடலிபுத்திரம். சரியா, குப்தருடைய தலைநகரம் எது? பாடலிபுத்திரம். நம்மளுக்கு தெரியும். சோ அதுல இருந்து என்ன பண்றாருன்னா இரண்டாவது தலைநகரமா எதை மாத்துறாருன்னா உஜ்ஜயினிய மாத்துறாரு. ஓகேவா, அதுக்கு அடுத்தது இந்த இரண்டாம் சந்திரகுப்தர் என்ன பண்றாரு, தன்னுடைய மகள், சரியா, தன் மகள் பிரபாவதி. சரியா, பிரபாவதிய யாருக்கு மனம் முடித்து கொடுக்கிறாருன்னா வாகட இளவரசன். சரியா, வாகட இளவரசன் ருத்ரசேனனுக்கு மனம் முடித்து கொடுக்கிறார். ஓகேவா, ருத்ரசேனனுக்கு யார மனம் முடித்து கொடுக்குறாங்கன்னா இந்த பிரபாவதியை தன்னுடைய மகளை மனம் முடித்து கொடுக்கிறார். ஓகேவா, இந்த இரண்டாம் சந்திரகுப்தரை அலகாபாத் கல்வெட்டு. சரியா, அலகாபாத் கல்வெட்டுலயும் சரி, அதுக்கு அடுத்தது தேவி சந்திரகுப்தம். இது ரெண்டுலுமே இந்த இரண்டாம் சந்திரகுப்தர் தன்னுடைய சகோதரர் ராமகுப்தர் ஒருத்தர் இருந்தார். சரியா, ராமகுப்தர். இந்த ராமகுப்தருடைய மனைவி துருவ தேவி. சரியா, துருவ தேவி. சரியா, இந்த ராமகுப்தரை கொன்னுட்டு இந்த துருவ தேவிய மணந்துதான் யாரு அரியணை ஏறினதா சொல்றாங்கன்னா
இந்த இரண்டாம் சந்திரகுப்தர் அரியணை ஏறினதா இந்த அலகாபாத் கல்வெட்டுலயும் தேவி சந்திரகுப்தர்லயும் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஓகேவா? இந்த கதையையே மாத்தி எதுல குறிப்பிட்டிருக்காங்கன்னா பாணர் எழுதிய ஹர்ஷ சரிதத்துல குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேவா? ஹர்ஷ சரிதத்துல என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா இந்த இரண்டாம் சந்திரகுப்தர் ராமகுப்தரை கொன்னுட்டு துருவ தேவியை திருமணம் செஞ்சாரு இல்லையா, அதையே சிறிய மாறுபாட்டோட என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த நூல்ல பாணர் சொல்லியிருக்காரு. ஓகேவா? எந்த நூல்ல? ஹர்ஷ சரிதத்துல பாணர் சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஓகே. சோ அதுக்கு அடுத்தது இந்த இரண்டாம் சந்திரகுப்தரை பத்தி பார்க்கணும்னா சாஞ்சி கல்வெட்டுல, சரியா, சாஞ்சி கல்வெட்டுல இவரை என்னன்னு குறிப்பிட்டிருக்காங்கன்னா தேவராஜன் அப்படின்னு குறிப்பாங்க. ஓகேவா? தேவராஜன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கல்வெட்டுல குறிப்பிட்டிருக்காங்கன்னா சாஞ்சி கல்வெட்டுல குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாம தன்னுடைய நாணயங்கள்ல, சரியா, தன்னுடைய நாணயங்கள்ல இவர் என்னன்னு குறிப்பிடப்படுறாருன்னா சந்திரர், சரியா, சந்திரர் அப்படின்னு சொல்லிட்டு யாரு குறிப்பிடப்படுறாங்கன்னா இந்த இரண்டாம் சந்திரகுப்தர் குறிப்பிடப்படுறாரு. ஓகேவா? ஓகே. அதுக்கு அடுத்தது மெஹருலி இரும்புத்தூண் கல்வெட்டு. மெஹருலி இரும்புத்தூண் கல்வெட்டு இருக்குல்ல, அந்த மெஹருலி கல்வெட்டுல என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா இவரை சந்திர மன்னர் தவா, சந்திர மன்னர் தவா அப்படின்னு சொல்லிட்டு யார குறிப்பிட்டிருக்காங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தரை குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி உதயகிரி, உதயகிரி கல்வெட்டுல, சரியா, உதயகிரி கல்வெட்டு யாரால பொறிக்கப்படுதுன்னா வீரசேனன், சரியா, வீரசேனன் என்பவரால பொறிக்கப்பட்டது. இந்த உதயகிரி கல்வெட்டுல இவரை என்ன சொல்றாங்கன்னா பூமியை கைப்பற்றியவர், சரியா, பூமியை கைப்பற்றினார், சரியா, கைப்பற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு எதுல குறிப்பிட்டிருக்காங்கன்னா உதயகிரி கல்வெட்டுல குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேவா? இங்க பாருங்க, இரண்டாம் சந்திரகுப்தர் அவருடைய சிறப்பு பெயர்கள் இரண்டாவது தலைநகரமா எதை மாற்றினார்னா உஜ்ஜயினியை மாற்றினாரு. தன் மகள் பிரபாவதியை வாகன இளவரசன் ருத்ரசேனனுக்கு மனமுடித்து கொடுக்கிறாரு. அலகாபாத் கல்வெட்டு, அதுக்கப்புறம் தேவி சந்திரகுப்தம், இது ரெண்டுத்தின் படி என்ன பண்றாருன்னா ராமகுப்தர் தன்னுடைய சகோதரர் ராமகுப்தரை கொன்னுட்டு அவருடைய மனைவி துருவ தேவிய திருமணம் செஞ்சுட்டு தான் என்ன பண்றாருன்னா அரியணை ஏறதா குறிப்புகள் இருக்கு. ஓகேவா? அது மட்டும் இல்லாம இந்த கதையை சிறிய மாறுபாட்டோட ஹர்ஷ சரிதத்துல குறிப்பிட்டிருக்காங்க. யார் ஏறதுனா பாணப்பட்டர். ஓகேவா? அதுக்கு அடுத்தது சாஞ்சி கல்வெட்டுல தேவராஜன் குறிப்பிட்டிருக்காங்க. தன்னுடைய நாணயத்துல சந்திரர்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. மெஹருலி இரும்புத்தூண் கல்வெட்டுல சந்திர மன்னர் தவான்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அதோட லாஸ்டா உதயகிரி கல்வெட்டுல பார்த்தோன்னா இவரை பூமியை கைப்பற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஓகேவா? அதுக்கு அடுத்தது இவருடைய மகளான பிரபாவதி, சரியா, பிரபாவதி குப்தாவுடைய கல்வெட்டு பூனா கல்வெட்டுல என்னென்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா இவரை தேவகுப்தன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேவா? பூனா கல்வெட்டுல என்னென்ன குறிப்பிடுறாங்க? இரண்டாம் சந்திரகுப்தர தேவகுப்தன் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஓகேவா? அதே மாதிரி அலகாபாத் கல்வெட்டுல, சரியா, அலகாபாத் கல்வெட்டுல இந்த இரண்டாம் சந்திரகுப்தர் பாத்தீங்கன்னா நாக இளவரசி குபேர நாகாவை மணந்தாரு, சரியா, குபேர நாகாவை மணந்தார் அப்படின்னு சொல்லிட்டு எதுல குறிப்புகள் இருக்குன்னா அலகாபாத் கல்வெட்டுல குறிப்பு இருக்கு. ஓகேவா? ஓகே. சோ அது மட்டும் இல்லாம இந்த குப்த ஆட்சியாளர்கள்ல வெள்ளி நாணயத்தை அறிமுகப்படுத்திய குப்த அரசர், சரியா, வெள்ளி நாணயத்தை அறிமுகப்படுத்திய குப்த அரசர் யாருன்னு கேட்டாங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தர் தான். ஓகேவா? ஓகே. இவர் என்ன பண்றாருன்னா சாகர்களை தோக்கடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருப்போம். சாகர்களை வென்றுதான் என்ன பண்றாருன்னா சாகரின்ற ஒரு பட்டத்தை சூட்டிக்குவார். ஓகேவா? சாகரின் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அழைக்கப்பட்டார்னா சாகர்களை வென்றதால் சாகரி அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா? வெள்ளி நாணயங்கள்ல பார்த்தனா சாகா, சரியா, சாகா வகை வெள்ளி நாணயங்களை, ஓகேவா, சாகா வகை வெள்ளி நாணயங்களை யாரு வெளியிட்டு இருப்பாங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தர் வெளியிட்டு இருப்பாரு. ஓகேவா? இந்த இரண்டாம் சந்திரகுப்தருடைய ஆட்சி காலத்துல சீன பயணியான பாகியான் வருகை தந்திருப்பாரு. ஓகேவா? யாரு வருகை தந்தாரு? பாகியான் வருகை தந்திருப்பாரு. ஓகேவா? இவருடைய உண்மையான பேர் என்னன்னா குட் செஹி தான் யாருடைய உண்மையான பேர்னா பாகியானுடைய உண்மையான பேரு. ஓகேவா? பாகியான் அப்படின்னா என்னன்னா தர்மாச்சாரியார், சரியா, பாகியான் அப்படின்னா என்னது? தர்மாச்சாரியார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேவா? கிட்டத்தட்ட இவர் பாடலிபுத்திரத்துல எத்தனை ஆண்டுகள் இருந்தார்னா 3 ஆண்டுகள் தங்கியிருந்தார். சரியா?
எத்தனை ஆண்டுகள் தங்கி இருந்தாரு? 3 ஆண்டுகள் தங்கி இருந்ததா சொல்றாங்க. ஓகேவா? ஓகே. சோ இந்த ஆண்டுகள்ல இவர் என்ன சொல்றாருன்னா, இவர் கங்கை சமவெளிய, சரியா, கங்கை சமவெளிய இந்த பாகியான் என்னன்னு வர்ணிக்கிறார்னா பிராமணர்களின் பூமி, சரியா, பிராமணர்களின் பூமின்னு சொல்லிட்டு எந்த பகுதியை வர்ணிக்கிறார்னா கங்கை சமவெளிய வர்ணிக்கிறார். ஏன்னா இவர் பௌத்த மதத்தை சார்ந்தவர், பௌத்த மதத்தை பரப்புறதுக்காக வந்திருப்பார். ஓகேவா? சோ கங்கை சமவெளியில பிராமணர்கள் அதிகமா இருந்ததால பௌத்த மதத்தை பரப்புறதுல கொஞ்சம் சிரமம் ஏற்பட்டிருக்கும். சோ அதனாலதான் இவர் என்ன சொல்றாருன்னா கங்கை சமவெளியில பிராமணர்கள் அதிகமா இருக்காங்க, அதனால என்ன சொல்றாருன்னா கங்கை சமவெளிய பிராமணர்களின் பூமி அப்படின்னு சொல்லிட்டு வர்ணிச்சிருப்பாரு. ஓகேவா? அதே மாதிரி பாடலிபுத்திரத்துல, சரியா, பாடலிபுத்திரத்தை, பாடலி புத்திரம், சரியா, பாடலிபுத்திரத்தை என்னன்னு குறிப்பிடுறாருன்னா கடவுளின் நகரம், சரியா, கடவுளின் நகரம் அப்படின்னு சொல்லிட்டு யாரு குறிப்பிடுறதுன்னா பாகியான் குறிப்பிட்டிருக்காரு. ஓகேவா? அதே மாதிரி மதுராவை, மதுராவை மகிழ்ச்சியான நகரம், சரியா, மகிழ்ச்சியான நகரம் அப்படின்னு சொல்லிட்டு யாரு குறிப்பிடுறதுன்னா பாகியான் குறிப்பிடுறாரு. ஓகேவா? சோ இதை மட்டும் தான் சொல்றாரா? இல்ல. என்னன்னா குப்தர் காலத்துல என்ன தண்டனை இல்லைன்னு சொல்றாருன்னா மரண தண்டனை கிடையாது, சரியா, என்ன தண்டனை? மரண தண்டனை இல்ல, மரண தண்டனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாரு குறிப்பிடுறதுன்னா இந்த பாகியான் குறிப்பிடுறாரு. ஓகேவா? அதே மாதிரி இந்த இறைச்சி கடைகள்லாம் அதிகமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு யாரு குறிப்பிட்டிருப்பாங்கன்னா இந்த பாகியான் குறிப்பிட்டிருக்காரு. ஓகேவா? பாகியான் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சீன துறவி. ஓகேவா? அவருடைய உண்மையான பேரு குட்செஹி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ இவர் எழுதிய நூல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா போஹோஹி, சரியா, போஹோஹி என்ற நூல் தான் யாரால எழுதப்பட்டதுன்னா இந்த பாகியானால எழுதப்பட்டது. கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் இருந்தார். கங்கை சமவெளியே பிராமணர்கள் பூமி அப்படின்னு சொல்லிட்டு வர்ணிக்கிறார். சோ அது மட்டும் இல்லாம பாடலிபுத்திரத்தை கடவுளின் நகரம், கடவுளால் உருவாக்கப்பட்ட நகரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. மதுராவை மகிழ்ச்சியான நகரம் அப்படின்னு சொல்லிட்டு வர்ணிக்கிறார். ஓகேவா? அது மட்டும் இல்லாம இந்த பாடலிபுத்திரம், பாடலிபுத்திரத்துல குப்தருடைய ஆட்சி காலத்துல என்ன தண்டனை கிடையாதுன்னு சொல்றாங்கன்னா மரண தண்டனை கிடையாது, இறைச்சி கடைகள் அதிகமா செயல்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு யாரு சொல்றதுன்னா பாகியான் தனது குறிப்புகள்ல சொல்றாரு. ஓகேவா? சோ இதையும் தாண்டி 2ஆம் சந்திரகுப்தருடைய ஆட்சி காலத்துல நவ ரத்தினங்கள், சரியா, யாரு? நவ ரத்தினங்கள், ரத்தினங்கள் என்ற 9 அறிஞர்கள் யாருடைய அவைய அலங்கரிச்சாங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தருடைய அவைய அலங்கரிச்சாங்க. ஓகேவா? அந்த நவரத்தங்கள் யாராரு? நவ ரத்தினங்கள், சரியா, நவ ரத்தினங்கள், சரியா. நவரத்னங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காளிதாசர், சரியா, காளிதாசர், சரியா. காளிதாசர் யாருன்னா சமஸ்கிருத புலவர், சரியா, சமஸ்கிருத புலவர். ஓகேவா? அடுத்தது 2வது ஹரிசேனர், ஹரிசேனர், ஹரிசேனரும் யாருன்னா சமஸ்கிருத புலவர் தான். ஓகேவா? 3வது அமரசிம்மர், அமரசிம்மர், அமரசிம்மர் யாருன்னா அமரகோசம், அமரகோசம் எனும் அகராதியை தொகுத்தவர், சரி, அமரகோசம் எனும் அகராதியை தொகுத்தவர் தான் யாருன்னா இந்த அமரசிம்மர். 4வது தன்வந்திரி, தன்வந்திரி, தன்வந்திரி யாருன்னா ஆயுர்வேத மருத்துவர், ஆயுர்வேத மருத்துவர், சரியா. அதுக்கு அடுத்தது 5வது சன்கு, சன்கு யாருன்னா கட்டிடக்கலை, கட்டிடக்கலை நிபுணர். ஓகேவா? 6வது காகபாணர், சரியா, காகபாணர், காகபாணர் யாருன்னா ஜோதிடர். 7வது வராட்சி, வராட்சி யாருன்னா சமஸ்கிருத இலக்கண மேதை, சமஸ்கிருத இலக்கண மேதை. 8வது விட்டல பட்டர், விட்டல பட்டர், மாய வித்தைக்காரர், மாய
வித்தை காரர். ஒன்பதாவது பார்த்தோன்னா வராக மிகிரர். வராக மிகிரர். வராக மிகிரர் யாருன்னா வானியல் அறிஞர். வானியல் அறிஞர். ஓகேவா? இந்த 9 நவரத்னங்கள் தான் யாருடைய அவையில இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இரண்டாம் சந்திரகுப்தருடைய அவையில இருந்திருப்பாங்க. ஓகேவா? யாராரு? காளிதாசர், அரிசேனர், அமரசிம்மர், தன்வந்திரி, சன்கு, காகவானர், வராட்சி, விட்டலபட்டர், வராகமிகர் என்ற 9 பேர். ஓகேவா? அடுத்தது இரண்டாம் சந்திரகுப்தரை தொடர்ந்து இது இவருடைய ஆட்சி காலத்துல உருவாக்கப்பட்ட கல்வெட்டு எது என்றத பார்க்கணும். ஓகேவா? இந்த இரண்டாம் சந்திரகுப்தருடைய ஆட்சியை பத்தி சொல்ற கல்வெட்டுகள் எது எதுனா சாஞ்சி, மதுரா, உதயகிரி. சரியா? இந்த கல்வெட்டுகள் யாருடைய ஆட்சியை பத்தி சொல்லுதுன்னா இரண்டாம் சந்திரகுப்தருடைய ஆட்சியை பத்தி சொல்லும். ஓகேவா? அது மட்டும் இல்லாம இந்த இரண்டாம் சந்திரகுப்தருடைய ஆட்சி காலத்துல மெஹருலி, சரியா, மெஹருலி இரும்பு தூண் கல்வெட்டு யாருடைய ஆட்சி காலத்துல உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இரண்டாம் சந்திரகுப்தருடைய ஆட்சி காலத்துல தான் உருவாக்கப்பட்டது. சரியா? மெஹருலி இரும்பு தூண் கல்வெட்டு யாருடைய ஆட்சி காலத்துல உருவாக்கப்பட்டது? இரண்டாம் சந்திரகுப்தருடைய ஆட்சி காலத்துல உருவாக்கப்பட்டது. ஆனா யாருடைய ஆட்சியை பத்தி சொல்லுனா முதலாம் சந்திரகுப்தருடைய ஆட்சியை பத்தி சொல்ற ஒரு கல்வெட்டு தான் எந்த கல்வெட்டுனா மெஹருலி இரும்பு தூண் கல்வெட்டு. அடுத்து குமாரகுப்தர். சரியா? குமாரகுப்தருடைய ஆட்சி காலம் பாத்தீங்கன்னா 415 கிபி 415 இருந்து 455 வரைக்கும் ஆட்சி செய்தவர் யாருன்னா குமாரகுப்தர். சரியா? இந்த குமாரகுப்தருடைய சிறப்பு பெயர்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மகேந்திர ஆதித்தன். சரியா? மகேந்திர ஆதித்தன், அஸ்வமேத மகேந்திரா, மகேந்திர ஆதித்தன், அஸ்வமேத மகேந்திரா, சக்ராதித்தன். சரியா? இவரை இந்த குமாரகுப்தரை சக்ராதித்தன் அப்படின்னு அழைச்சது யாருன்னா யுவான் சுவாங். சீன பையனான யுவான் சுவாங் தான் இவரை சக்ராதித்தன் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிருப்பாரு. ஓகேவா? அதுக்கு அடுத்தது பெருங்கடல்களின் ஆட்சியாளர். சரியா? பெருங்கடல்களின் ஆட்சியாளர் அப்படின்னு சொல்லிட்டு எதுல குறிப்பிட்டிருக்காங்கன்னா பைசாபாத் கல்வெட்டுல. சரியா? பைசாபாத் கல்வெட்டுல குமாரகுப்தரை பெருங்கடல்களின் ஆட்சியாளர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாம பூமியின் ஆட்சியாளர். சரியா? பூமியின் ஆட்சியாளர் சொல்லிட்டு எதுல குறிப்பிட்டிருக்காங்கன்னா மாண்டசோர் கல்வெட்டுல குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேவா? மாண்டசோர் கல்வெட்டுல பூமியின் ஆட்சியாளர் சொல்லிட்டு யார குறிப்பிட்டிருக்காங்கன்னா குமாரகுப்தரை குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது மகாராஜாதி ராஜா. சரியா? மகாராஜாதி ராஜான்னு சொல்லிட்டு குமாரகுப்தரை எதுல குறிப்பிட்டிருக்காங்கன்னா தாமோதர்பூர் செப்பேட்டுல குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாம துமைன் கல்வெட்டு. சரியா? துமைன் கல்வெட்டுல இந்த குமாரகுப்தர் என்ன சொல்றாங்கன்னா குளிர்கால சூரியன் அப்படின்னு சொல்லிட்டு வர்ணிக்கிறாங்க. ஓகேவா? என்னென்ன குறிப்பிட்டிருக்காங்க? துமைன் கல்வெட்டுல குமாரகுப்தரை குளிர்கால சூரியன் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஓகேவா? அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா இந்த குமாரகுப்தர் எத்தனை வகையான நாணயங்களை வெளியிட்டார்னா 14 வகையான நாணயங்களை வெளியிட்டார். ஓகேவா? தன்னுடைய நாணயங்களை பார்த்தோன்னா இந்த மயில் உருவம் கொண்ட கார்த்திகேயனுடைய உருவத்தை பொறிச்சிருப்பாரு. ஓகேவா? தன்னுடைய நாணயத்துல மயில் உருவம் கொண்ட நிறைய வகையான நாணயங்களை வெளியிட்டிருப்பாரு. அதுல குறிப்பா மயில் உருவம் பொறித்த கார்த்திகேயன். சரியா? கார்த்திகா மயில் உருவம் கொண்ட கார்த்திகேயனுடைய உருவத்தை பொறிச்ச நாணயங்கள் யாரு வெளியிட்டிருப்பாங்கன்னா இந்த குமாரகுப்தர் வெளியிட்டிருப்பாரு. ஓகேவா? இந்த குமாரகுப்தர் ஒரு சிவன் பக்தர். சரி? ஓகேவா? குமாரகுப்தர் யாரு? ஒரு சிவன் பக்தர். அது மட்டும் இல்லாம சீன பயனான யுவான் சுவாங் என்ன சொல்றாருன்னா நாலந்தா பல்கலைக்கழகத்தை கட்டியவர் யார் அப்படின்னு சொல்றாருன்னா இந்த குமாரகுப்தர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஓகேவா? அப்போ நாலந்தா பல்கலைக்கழகத்தை கட்டியவர் யாரு? குமாரகுப்தர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? பீகார்ல நாலந்தா பல்கலைக்கழகம் யாரால் கட்டப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. சரியா? கேட்டாங்கன்னா குமாரகுப்தர். ஓகேவா? ஓகே. இந்த நாலந்தா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வற்றாத அறிவை அளிக்கும் இடம். சரியா? வற்றாத அறிவை அளிக்கும் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா மகாயான பௌத்தத்தின் ஆக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மகாயான பௌத்தத்தின் ஆக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்றாங்கன்னா நாலந்தா பல்கலைக்கழகத்தை சொல்றாங்க. ஓகேவா? இந்த நாலந்தாவை எப்ப யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமா அறிவிச்சாங்கன்னா 2016 ஜூலை 15 தான் இந்த நாலந்தாவை யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமா அறிவிச்சிருப்பாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாம இந்த குமாரகுப்தர் எத்தனை வகையான நாணயங்களை வெளியிட்டாரு? 14 வகையான தினார் தங்க நாணயங்களை வெளியிட்டார். அது மட்டும் இல்லாம தினரி. சரியா?
திணறின்ற வெள்ளி நாணயங்களும் யாரால வெளியிடப்பட்டதுன்னா குமாரகுப்தரால வெளியிடப்பட்டது. ஓகேவா? சோ அது மட்டும் இல்லாம சமுத்திரகுப்தர் எப்படி அஸ்வமேத யாகம் நடத்தினாரோ அதே மாதிரி அஸ்வமேத யாகம், சரியா, அஸ்வமேத யாகம் யாரால் நடத்தப்பட்டதுன்னா இந்த குமாரகுப்தரால நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஓகே. சோ இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை பத்தி பார்த்திருந்தோம். இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை இடிச்சவர் யாருன்னா முகமது பக்தியார் கில்ஜி. முகமது பக்தியார் கில்ஜின்றவர் தான் என்ன பண்றாருன்னா இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை இடித்தவர். சரி, ஓகேவா? இடித்தவர் யாருன்னா முகமது பக்தியார் கில்ஜி. அந்த நாலந்தாவை மறுபடியும் புதுப்பித்தவர் யாருன்னா புதுப்பித்தவர் தர்மபாலர். ஓகேவா? இவர் எங்க இருந்து இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் வரைக்கும் சென்றார் அப்படின்னா காஞ்சிபுரத்துல இருந்து நாலந்தாவில போயிட்டு ஒரு பேராசிரியரா பணியாற்றுவர் யாருன்னா இந்த தர்மபாலர். அந்த தர்மபாலர் தான் என்ன பண்றாருன்னா நாலந்தாவை புதுப்பிக்கிறார். ஓகேவா? இந்த தர்மபாலர் உருவாக்கிய பல்கலைக்கழகம் தான் என்னன்னா விக்ரமசீலா. சரியா, விக்ரமசீலா பல்கலைக்கழகம் யாரால உருவாக்கப்பட்டதுன்னா தர்மபாலரால உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகம். ஓகேவா? சோ அதுக்கு அடுத்தது குமாரகுப்தரை தொடர்ந்து அரியணை ஏறியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஸ்கந்தகுப்தர். சரியா, அடுத்ததா ஸ்கந்தகுப்தர். சரியா, ஸ்கந்தகுப்தர். இந்த ஸ்கந்தகுப்தர் பார்த்தனா 455 இருந்து 467 வரைக்கும் ஆட்சி செஞ்சார். ஓகேவா? 455 இருந்து 467 வரைக்கும் ஆட்சி செஞ்சவர் தான் யாருன்னா இந்த ஸ்கந்தகுப்தர். ஓகேவா? சோ இவருடைய சிறப்பு பெயர்கள், சரியா, இவருடைய சிறப்பு பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தனா, ஒண்ணு ஆசியா மற்றும் ஐரோப்பாவின் ஹீரோ. சரியா, ஆசியா மற்றும் ஐரோப்பாவின் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னு கேட்டாங்கன்னா இந்த ஸ்கந்தகுப்தர் தான். ஓகேவா? ரெண்டாவது பாத்தீங்கன்னா தந்திரிகா மண்டகா. சரியா, தந்திரிகா மண்டகா அப்படின்னு சொல்லிட்டு எதுல குறிப்பிட்டிருக்காங்கன்னா ஜப்பானிய உரையில. சரியா, ஜப்பானிய உரையில இவரை என்னன்னு குறிப்பிட்டிருக்காங்கன்னா தந்திரிகா மண்டகா அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேவா? சோ அது மட்டும் இல்லாம விக்ரமாதித்தன். சரியா, விக்ரமாதித்தன் அந்த ஒரு பட்டமும் யாருக்கு இருக்குன்னா இந்த ஸ்கந்தகுப்தர் இருக்கு. ஓகேவா? ஏன் அப்படின்னா புஷ்யமித்ரர் தோக்கடிச்சிருப்பார். புஷ்யமித்ரர். சரியா, இந்த புஷ்யமித்ரரை தோக்கடிச்சுட்டு என்ன பட்டம் சூட்டிக்கிறாருன்னா விக்ரமாதித்தன் ஒரு பட்டம் யாருக்கு சூட்டப்படுதுன்னா ஸ்கந்தகுப்தருக்கு சூட்டப்படுது. ஓகேவா? ஓகே. சோ அதுக்கு அடுத்தது இவரை பத்தி பார்க்க போனீங்கன்னா குப்த அரசுல கடைசி சிறந்த அரசர். ஓகேவா? கடைசி சிறந்த அரசர் யாருன்னு கேட்டாங்கன்னா இந்த ஸ்கந்தகுப்தர் தான். ஓகேவா? கடைசி சிறந்த அரசர் யாரு? ஸ்கந்தகுப்தர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேவா? இவர் என்ன பண்றாருன்னா வடமேற்கு இந்தியாவுல, சரியா, வடமேற்கு இந்தியாவுல யார தோற்கடிக்கிறார்னா ஹூணர்களை தோற்கடிக்கிறார். ஓகேவா? வடமேற்கு இந்தியாவுல யார தோற்கடிக்கிறாரு? ஹூணர்களை யார் தோற்கடிக்கிறதுனா இந்த ஸ்கந்தகுப்தர் தோற்கடிக்கிறார். ஓகேவா? கிட்டத்தட்ட எத்தனை வகையான நாணயங்களை வெளியிட்டார்னா 5 வகையான நாணயங்களை வெளியிட்டார். சரி, ஓகேவா? ஸ்கந்தகுப்தர் எத்தனை வகையான நாணயங்களை வெளியிட்டாரு? 5 வகையான நாணயங்களை வெளியிட்டிருப்பாரு. ஓகேவா? சோ அது மட்டும் இல்லாம இவர் என்ன பண்றாருன்னா குஜராத்ல கிர்னார் மலை தொடர்ல, சரி, கிர்னார் மலை அடிவாரத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஏரி சுதர்சனா. சரியா, சுதர்சனா ஏரி. இந்த ஏரியை என்ன பண்றாருன்னா தூர்வாரினார். ஓகேவா? குஜராத்ல கிர்னார் மலையில அடிவாரத்துல சுதர்சனா ஏரிய யார் தூர்வாரினதுன்னு கேட்டாங்கன்னா யாருடைய ஆட்சி காலத்தில் தூர்வாரப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா இந்த ஸ்கந்தகுப்தருடைய ஆட்சி காலத்துல தான் தூர்வாரப்பட்டது. ஓகேவா? சோ இதையும் தாண்டி வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பிதாரி கல்வெட்டு இவருடைய ஆட்சியை பத்தி சொல்லுது. சரியா, பிதாரி
கல்வெட்டு யாருடைய ஆட்சியை பத்தி குறிப்பிடுகிறதுனா ஸ்கந்தகுப்தருடைய ஆட்சியை பத்தி குறிப்பிடுகிறது. ஓகேவா? இந்த பிதாரி கல்வெட்டுல பார்த்தோன்னா இவரை என்னன்னு குறிப்பிடுறாங்க. சரியா? இவரை என்னன்னு குறிப்பிடுறாங்கன்னா இவருடைய குடும்பத்துடைய சரியா இவர் குடும்பத்தின் செல்வங்களை சரியா குடும்பத்தின் செல்வங்களை மீட்டவர். சரியா? குடும்பத்தின் செல்வங்களை மீட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு எதுல குறிப்பிட்டிருக்காங்கன்னா பிதாரி கல்வெட்டுல இவரை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாம போர்க்காலத்துல இரவுல தூங்கி சரியா போர்க்காலத்தில் இரவில் தூங்கி எதிரிகளை வென்று திறமையானவராகவும் செல்வந்தராகவும் மாறினார். ஓகேவா? திறமையானவராகவும் செல்வந்தராகவும் மாறினார் அப்படின்னு சொல்லிட்டு எதுல குறிப்பிட்டிருக்காங்கன்னா பிதாரி கல்வெட்டுல குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேவா? 2 கொடுத்திருக்காங்க. என்னன்னா தன்னுடைய குடும்பத்தின் செல்வங்களை மீட்டவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஸ்கந்தகுப்தர். எதுல குறிப்பிட்டிருக்காங்கன்னா பிதாரி கல்வெட்டுல குறிப்பிட்டிருக்காங்க. 2வது பாத்தீங்கன்னா போர்க்காலத்துல இரவுல தூங்கி எதிரிகளை வென்று செல்வந்தராகவும் திறமையானவராகவும் மாறினார் அப்படின்னு சொல்லிட்டு எதுல குறிப்பிட்டிருக்காங்கன்னா பிதாரி ஒற்றைக்கல் கல்வெட்டுல குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்து குமாரகுப்தரை தொடர்ந்து புருகுப்தர் பனுகுப்தர்லாம் அரியணை ஏறினாங்க. ஓகேவா? புருகுப்தரை தொடர்ந்து பனுகுப்தரை தொடர்ந்து யாருன்னா நரசிம்மகுப்தர். சரியா? நரசிம்மகுப்தர். சரியா? வேற எப்படி சொல்லலாம்னா பாலாதித்யா அப்படின்னு சொல்லிட்டு யார சொல்லுவாங்கன்னா இந்த நரசிம்மகுப்தரை சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இந்த நரசிம்மகுப்தர் எந்த மதத்தை பின்பற்றினார்னா பௌத்த மதத்தை பின்பற்றினார். ஓகேவா? எந்த மதத்தை பின்பற்றினாரு? பௌத்த மதத்தை பின்பற்றினாரு. யுவான்சுவாங் சரியா யுவான்சுவாங் இந்த நரசிம்மகுப்தரை என்னன்னு சொல்றாருன்னா இவரு மிகிர குலருக்கு சரியா மிகிர குலருக்கு என்ன செலுத்த வேண்டி இருந்ததுன்னா கப்பம் செலுத்த வேண்டி இருந்தது. சரியா? இந்த நரசிம்மகுப்தர் மிகிர குலருக்கு கப்பம் கட்ட வேண்டியது இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு யாரு குறிப்பிடுறதுன்னா யுவான்சுவாங் குறிப்பிடுறாரு. ஓகேவா? சோ அதுக்கு அடுத்தது குப்த வம்சத்தின் கடைசி அரசர். சரியா? கடைசி அரசர் யாருன்னா விஷ்ணுகுப்தர். சரியா? விஷ்ணுகுப்தர். ஓகேவா? இந்த விஷ்ணுகுப்தரோட எது முடிவுக்கு வருதுன்னா குப்த சகாப்தம் முடிவுக்கு வருகிறது.